ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பார்ப்போங்க. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். வாணி இஸ் கோயிங் டு ஸ்கூல் நவ். வாணி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட். ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ குறிக்கிறத வந்து சப்ஜெக்ட் சொல்லுவோம். இஸ் கோயிங், ஓகேங்களா? கோயிங்ன்றது ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுது, வேர்ப். ஒரு ஆக்ஷன் நடக்குதுனாலே அதை வந்து நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். அப்போ வாணி இஸ் கோயிங். எங்கே போகிறாங்க? வேர், வென், ஹவு. இந்த சன் நியூஸில் வர மாதிரி எங்கே, எப்போது, எப்படின்ட்டு கேட்குற மாதிரி வேர், வென், ஹவு அப்படின்றதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதான் வந்து அட்ஜங்க்ட். இந்த அட்ஜங்க்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்பாக நமக்கு ஆக்ட் ஆகும். அதாவது வேர்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லக்கூடியது தான் வந்து அட்வர்ப். அப்போ இந்த இடத்துல அட்ஜங்க்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வென்னு, வேறு, ஹவ்வு இது மாதிரிக்கு பதில் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அட்ஜங்க்ட். இந்த இடத்துல பாருங்கள், வாணி இஸ் கோயிங் டு ஸ்கூல். எங்கே? ஸ்கூலுக்கு. எங்கே போகிறாங்க? டு ஸ்கூல். ஓகேங்களா? எப்பொழுது? அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கா? நவ். அப்போ இதுதாமே வந்து நம்ம அட்ஜங்க்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த அட்ஜங்க்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டாலும் போகலாம். அந்த அட்ஜங்க்ட் வேர்டை நீங்கள் எடுத்தாலும் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே பாருங்கள், வாணி இஸ் கோயிங். வாணி எங்கேயோ போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ வாணி எங்கேயோ போகிறாங்க, முழுமை அடைஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ வேர், வென், ஹவ் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா அட்ஜங்க்ட். வேர்பை இன்னமும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லக்கூடியதான் வந்து அட்ஜங்க்ட்னு சொல்லலாம்.